THP பயணம் நேயர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. இன்னைக்கு 21வது நூற்றாண்டுல வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மனித இனம் ரொம்பவும் நாகரிகமான ஒரு சமுதாயமாக மாறிவிட்டோம் அப்படிங்கிற அந்த மாயையில இருந்துகிட்டு இருக்கு. அது என்ன மாயை? அது உண்மை இல்லையா அப்படின்னா மிக நிச்சயமாக அது உண்மையாக இருப்பதற்கான வாய்ப்பு 1% கூட இல்லை. நம்மளுடைய தேவைக்காக நாம் நாகரீகமாக நடந்து கொள்ளுகிறோமே தவிர, ஆனால் அந்த நாகரீகம் அப்படிங்கிற பேரில் நாம் உண்மையிலேயே அன்பாக, பண்பாக, நேர்மையாக, கண்ணியமாக நடந்து கொள்ளுகிறோமா அப்படின்னு சொன்னால் அதற்கான பதில் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையில் தான் முடிக்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு இந்த மனித உரிமை மீறல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த மனித உரிமை மீறல் அப்படின்னு வரும்பொழுது இந்த உலகத்துல ஒவ்வொரு நாட்டு அரசாங்கமும் ஒவ்வொரு மனிதனுடைய உரிமை இது அப்படின்னு ஒரு வரையறை செய்து வச்சிருக்கு. அந்த வரையறை சட்டமாக்கப்பட்டு இதை யாராலையும் மறுத்தர முடியாது, யாரும் பறிக்க முடியாது. அப்படி மறுப்பவர்கள், பறிப்பவர்கள் மீது இந்த தண்டனைகள் உண்டு அப்படின்னு எல்லா நாடுகள்லையும் அரசாங்கங்கள் சட்டத்தை போட்டு அந்த மனித உரிமை மீறல் நடக்காத அளவிற்கு ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல சொல்லி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆதி மனிதன் நாகரீகம் இல்லாத ஒரு மனிதனாகத்தான் இருந்தான். இப்படிதான் நாம படிக்கிறோம். அதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது. அப்படி இந்த ஆதி மனிதன் மிகவும் நாகரிகம் இல்லாதவனாக, அது கேடு கெட்டவனாகவே இருந்துட்டு போகட்டும், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நாகரிகம் அடைந்த மனிதன் பல ஆயிரம் வருடங்கள் கழித்து இன்னைக்கு நாகரிகத்துல உச்சத்துல இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் உண்மையா அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள், சேகரிக்கக்கூடிய விஷயங்கள், பண்ணக்கூடிய ஆய்வுகள், இது எல்லாமே ஒரு பக்கம் மட்டும் தான் நம்ம பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் அது பார்க்கவே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நமக்கு தெளிவாக காட்டுகிறது. தனிப்பட்ட மனிதர்கள் மனித உரிமை மீறல்ல ஈடுபடலாம். ஒரு முதலாளி தொழிலாளி கிட்டையும், ஒரு ஆண் பெண் கிட்டையும், மனைவி கணவனிடத்திலும், அல்லது நண்பர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தரும் இப்படி ஒரு தனி மனித மீறல்ல ஈடுபடலாம் அப்படின்னு வைங்களேன். இந்த வகையில கூட மனித உரிமை மீறல் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு அரசு நிர்வாகம் உருவாக்கப்பட்டு அந்த சட்டங்கள் மிகச் சரியாக இருக்கணும் அப்படின்னு பராமரிக்கப்பட்டும் வருகிறது. ஆனால் அந்த அரசாங்கங்கள் தான் மனித உரிமை மீறலில் படுபயங்கரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். அரசாங்கங்கள் இப்படியெல்லாம் செய்கிறதா அப்படின்னு சொன்னாக்க எல்லா இடங்கள்லையும் அந்த அதிகார வர்க்கங்கள் செய்யலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடம், அந்த இடத்துல அந்த மனித உரிமை மீறல் கண்டிப்பாக நடந்தே தீரும். அந்த இடம்தான் சிறைச்சாலை. சிறைச்சாலை அப்படின்னு சொல்லும் பொழுதே எல்லாருக்கும் ஒரு பயம் வரும். ஏன்னா அது ஒரு தண்டனை கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு. சிறை அப்படிங்கிறது அடிப்படையில் தண்டனை மட்டுமல்ல, அவன் திருந்துவதற்கான எல்லா வாய்ப்புகளும் வழங்கப்பட வேண்டிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட யதார்த்தத்தில் தண்டனைக்கான இடமாக மட்டும்தான் அது இருக்கிறது. அவன் திருந்துறதுக்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கையோ அல்லது எந்த விதமான வாய்ப்பும் அங்க கிடைக்கல அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையும் கூட. ஆனால் அதை தாண்டி சிறைச்சாலையில் நடக்கக்கூடிய அந்த கொடுமையான விஷயங்கள் இருக்கு பாருங்க. அவன் கைதி தானே அப்படிங்கிற பேர்ல அதிகார வர்க்கம் மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். சாமானியன் இடத்துல கைதி அப்படிங்கிற பேர்ல அந்த சாமானியன் உள்ள மாட்டிக்கொள்ளும் பொழுது அதிகார வர்க்கம் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிற சொல்லும் பொழுது அந்த இடத்துல மிக நிச்சயமாக இந்த மனித உரிமை மீறல் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. பொதுவா சிறைகளை பத்தி நம்ம படிச்சிருக்கோம். பொதுவா இந்த சிறை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம வரலாறுல படிக்கும் பொழுது மன்னராட்சி காலத்துல எது மாதிரியான சிறை தண்டனைகள்லாம் இருந்தது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். அதை தாண்டி சர்வாதிகாரிகளுடைய ஆட்சியில எது மாதிரியான கொடுமைகள்லாம் அந்த சிறைகள்ல நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்திருக்கிறோம். அதை தாண்டி நமக்கு தெரிந்த அந்த பிரிட்டிஷ் அவங்க உலகம் முழுக்க காலனியை உருவாக்கும் பொழுது, பல நாடுகள் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் பொழுது அவர்களை எதிர்த்து கலகம் செய்த மனிதர்களுக்கு அவர்கள் கொடுத்த அந்த சிறை தண்டனையை நாம வரலாறுல படிச்சிருக்கிறோம். வ.உ. சிதம்பரனார் ஒரு தனி மனிதனாக அந்த செக்கெழுத்த அந்த ஒரு தண்டனை இருக்கு பாருங்க, அது ஒரு சாதாரண ஒரு தண்டனை இல்லை. அது அதே மாதிரி இன்னைக்கும் நம்ம அந்தமானுக்கு போகணும்னு சொன்னாக்க அங்க இருக்கக்கூடிய அந்த அந்தமான் சிறை தனி தீவுல அவங்க கத்தனா கூட யாருக்கும் சத்தம் கேட்காத அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சிறைச்சாலை இன்னைக்கு
சுற்றுலா தலமாக மாற்றப்பட்டிருக்கிறது. நம்ம அங்கே போனோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த சிறை செட்டப்பு எப்படி இருந்ததோ அப்படியே வைக்கப்பட்டிருக்கு. அந்த கைதிகள் எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் தெரிஞ்சு கொள்ளும் பொழுது, அங்கிருந்து அந்த சிறைச்சாலையிலிருந்து திரும்பும் பொழுது ஒரு இறுக்கமான மனநிலையோடு தான் நம்ம அங்கிருந்து வரவே முடியும். ஏன்னா ஒரு மிருகங்களை கூட அந்த மாதிரி நடத்த மாட்டாங்க. ஒரு சின்ன அறையில், வெளிச்சம் இல்லாத அறையில் அவங்கள வச்சு போட்டுறது, அதே மாதிரி அவங்கள தூங்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணுறது, அதையும் தாண்டி சிறையில் இதில் ரொம்ப பரிதாபத்துக்குரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, அந்த அந்தமான் சிறையில் கழிவறைகள் கிடையாது. அந்த செல்லுக்குள்ள பாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த பாத்திரத்திலேயே மலம் கழிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்திலிருந்து அதை கொட்டிட்டு அதை சுத்தப்படுத்திட்டு அதுலேயே தான் உணவு போட்டு சாப்பிடணும். இதுதான் உனக்கு தண்டனை அப்படின்னு அந்த தண்டனை அங்கே வகுக்கப்பட்டிருந்தது. அங்கே போன எல்லா கைதிகளும் இந்த கொடுமையை அனுபவிச்சாங்க. இது போக அங்க இருக்கிற கைதிகளாலேயே அந்த சிறைகள் கட்டப்பட்டு, அதுவும் அங்க இறக்கக்கூடிய கைதிகளை வச்சே அந்த சுவரெல்லாம் எழுப்பப்பட்டுச்சு. அதாவது செங்கல் அடுக்குவாங்கல்ல, செங்கலுக்கு பதிலாக இந்த சிறை கைதிகளுடைய உடல் அடுக்கப்பட்டு தான் அந்த சுவரே கட்டப்பட்டுச்சு. அதை கட்டினதும் கைதிகள் தான். அப்ப அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது நாம நாகரீகம் அடைந்து விட்டோம் அப்படிங்கிறது நம்மளை நாமளே ஏமாத்திக்கிறதா ஆயிடாதா? இன்னைக்கும் கூட உலகத்துல கொடுமையான சிறைகள் எல்லா இடங்கள்லையும் எல்லா நாடுகள்லையும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதுதான் நம்ம முதல்லயே சொன்னோம், எந்த நாட்டிலையும் மனித உரிமை மீறல் நடக்காத சிறை அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அதுலயும் கொடும் சிறைகள் அப்படின்னு தனியா இருக்கும். பயங்கரமான டார்ச்சர் பண்ணுவாங்க அங்க. அந்த சிறைகள் இந்தியாவில் கூட இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா 15 இடங்கள்ல ரொம்ப கொடுமையான சிறைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது காஷ்மீர், கல்கத்தா, மகாராஷ்டிரா, இன்னும் சில இடங்கள், மொத்தம் 15 சிறைகள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக சிறை அப்படின்னு சொல்லும் பொழுதே அங்க அட்மிஷனுக்கு உள்ள போகும் பொழுதே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா நம்மளுடைய கண்ணியத்தை குலைச்சிருவாங்க. என்னன்னா முழுமையாக உடைகள் கலைக்கப்பட்டு நிர்வாணப்படுத்தப்படுவார்கள். கைதிகள் அப்படிங்கிற பேர்ல மட்டும்தான் அவங்களை ட்ரீட் பண்ணுவாங்க. முழுமையாக நிர்வாணப்படுத்தப்பட்டு அவங்க ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அதுக்கு பிறகு அவங்க உட்காந்து எழுந்திருக்கணும். இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அதற்கு பிறகு தேவைப்பட்டால் அவர்களின் ஆசன வாயில் கைவிட்டு கூட செக் பண்ணுவாங்க, ஏதாவது மறைச்சிட்டு வந்திருக்காங்களே அப்படின்னு. அதே மாதிரி பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு முன்னாடியும் பின்னாடியும் கூட சோதனை செய்யப்படும். இதுதான் சிறையுடைய முதல் கட்டம் உள்ள போகும் பொழுது. அதுக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய சாப்பாடுன்னு சொல்லும் பொழுது மிக நிச்சயமாக அங்க வாய்க்கு ருசியான சாப்பாடு கிடைக்கவே கிடைக்காது. அங்க இஷ்டம் போல தூங்க முடியாது. அங்க ஓய்வுங்கிறது கிடையாது. தண்டனை கைதிகள் அப்படின்னு அங்க போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க நீங்க எத்தனை வருஷம் அங்க உள்ள இருக்கணுமோ அத்தனை வருஷமும் நீங்க தினமும் வேலை செஞ்சாகணும். ஞாயிற்றுக்கிழமை கூட விடுமுறை கிடையாது. அங்க நீங்க அதிகாலையில் எழுந்திருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப ஒரு நாள் கூட நம்ம வீட்டில் இருந்தால் என்ன பண்ணுவோம், ஒரு கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கிக்குவோம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அது மாதிரியான விஷயங்களை நாம இங்க செய்ய முடியாது. ஜெயில்கள்ல, எல்லா ஜெயில்கள்ல இருக்கிற நிலைமையும் இப்படித்தான். இப்படி எல்லா நாடுகள்லையும் உலகத்துல அந்த சிறை தண்டனை அப்படிங்கிற பேர்ல உள்ள கொடுமைகள் நடந்து கொண்டுதான் இருக்குது. இதுல இன்னொரு கொடுமையான விஷயம் என்னன்னா, இது மாதிரியான டார்ச்சர் பண்றதுக்கு உள்ள இருக்கிற சட்டமே இடம் கொடுக்கல. ஆனால் அதிகார வர்க்கத்தினர் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ஒரு துயரமான ஒரு விஷயம். இதுல நாம பார்க்கக்கூடிய சிறை என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அமெரிக்காவுடைய அந்த குவாண்டனாமோ அப்படிங்கிற அந்த ஒரு சிறை. அமெரிக்காவுக்கு வெளியில கியூபாவுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு சிறை, ஒரு தீவு. கியூபாவுக்கு உண்டான ஒரு தீவு, கியூபாவுக்கு சொந்தமான ஒரு தீவு. ஆனால் கியூபாவுக்கே தெரியாம அந்த இடத்துல ஒரு சிறையை கட்டி அமெரிக்கா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுட்டு இருக்கிற அந்த பகுதியில் அவ்வளவு கொடுமைகளை நடத்திக்கிட்டு இருக்கு. ரகசியமாக இயங்கி வரக்கூடிய ஒரு சிறை தான் இந்த குவாண்டனாமோ. 2001 அந்த செப்டம்பர் 11 நடந்த அந்த இரட்டை கோபுர தாக்குதல், அதுக்கு பிறகு இந்த நாட்டில் பாதுகாப்புன்னு ஒன்று வேணும்னா இங்கே இருக்கக்கூடிய யாரை சந்தேகப்படுறோமோ அவங்கள தூக்கிட்டு போய் உள்ள வச்சு அவங்கள சித்திரவதை செஞ்சு அவங்க கிட்ட இருக்கிற உண்மைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ரகசியமான ஒரு இடம் வேணும் அப்படின்னு முடிவு செஞ்ச அன்னைக்கு அதிபராக இருந்த ஜார்ஜ் புஷ் அவர் தான் இந்த குவாண்டனாமோ சிறையை கொண்டு வந்தார். அவர் தான் அதை ஆரம்பித்தார். 2006 வரைக்கும் அந்த சிறையை பற்றின செய்தி வெளியில் யாருக்குமே தெரியாது.
அந்த சிறையில் அப்படி என்னதான் நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னால், அந்த சிறை முழுக்க 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 அந்த மனிதனுடைய அந்த மரண ஓலம் அப்படிங்கிறோம்ல, அது எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருக்கும். யாராவது ஒருத்தர் கத்திக்கிட்டு தான் இருப்பாங்க, ஆனால் வெளியில் சத்தம் கேட்காது. சவுண்ட் ப்ரூஃப் செய்யப்பட்ட செல்கள் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அந்த குவாண்டனாமோ அப்படிங்கிற அந்த சிறைக்குள்ள இருந்தது எல்லாருமே யார் அப்படின்னு சொன்னாக்கா, குறிப்பிட்ட ஒரே மதத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் முஸ்லிம்களாக மட்டும்தான் இருந்தாங்க. மத்திய கிழக்கு நாடுகளை சேர்ந்த பல பேர் அங்க சிறை வைக்கப்பட்டிருக்காங்க. அங்க உள்ள நடக்கக்கூடிய கொடுமைகள் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, அவர்களுக்கு சரியான உணவு கொடுக்கப்படாது, சரியான நேரத்தில் தண்ணீர் கொடுக்கப்படாது. அதிகாரிகள் அனுமதித்தால் மட்டும்தான் அவங்களுக்கு குளிக்கவே அனுமதி. ரொம்பவும் வெப்பமயமாக்கப்பட்ட பகுதி, 98 டிகிரி செல்சியஸ் வெப்பம் கொண்ட அந்த பகுதியில் அந்த கைதிகளுக்கு குளிப்பதற்கு அனுமதி கொடுத்தா மட்டும்தான் அவங்க குளிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அவங்க நாத்தம் பிடிச்ச உடம்போடவே இருக்கணும். அவர்களுக்கு துணி துவைக்கிறதுக்கு கூட அனுமதி கிடையாது. டாய்லெட்டில் தண்ணியை அடிக்கடி க்ளோஸ் பண்ணி விட்டுடுவாங்க. அவங்க அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. தூங்கும்போது இரவு நேரத்தில் வேணும்னே அவங்கள எழுப்பி வேற செல்லுக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க. எல்லா மூட்டை முடிச்சுகளையும் கட்டிக்கிட்டு இன்னொரு செல்லுக்கு போகணும். அதுக்கப்புறம் திடீர்னு ஓடி மறுபடியும் அவங்க தூங்குறாங்கல்ல, மறுபடியும் எழுப்பி இல்லை நீ இந்த செல்லுல அந்த செல்லுக்கு போ அப்படின்னு அனுப்புவாங்க. இப்படி இரவு முழுவதும் அவங்களுக்கு டார்ச்சர் நடக்கும். இது போக இன்னொரு ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர்களுடைய பிறப்பு உறுப்பு இருக்கு பாருங்க, அந்த ஆண் உறுப்புல இன்சுலேஷன் டேப் இருக்கு பாருங்க, எலக்ட்ரிக்கலில் பயன்படுத்துகிறாங்கல்ல, அந்த இன்சுலேஷன் டேப்பை சுற்றிடுவாங்க. சிறுநீர் கழிக்க முடியாது. ஏகப்பட்ட மணி நேரம் அவங்க அப்படியே இருக்கணும். அப்படியே அந்த பிற பொறுப்பு வீங்கி போயிடும். கதறி அழுவாங்க. ஆனால் அதிகாரிகள் பக்கத்திலேயே உட்காந்துக்கிட்டு பீர் குடிச்சிக்கிட்டு ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த சிறையில் என்னென்ன கொடுமைகள்லாம் நடந்ததுன்னு அதுக்கப்புறம் வெளியே வந்த கைதிகள் சொல்லி தான் வெளி உலகத்துக்கே தெரிஞ்சது. எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த கைதிகளை நிர்வாணப்படுத்தி ஓஸ் பைப் இருக்கு பாருங்க, அதை டேப்ல சொருகிட்டு இன்னொரு முனையை தூக்கி ஆசன வாய்க்குள்ள விட்டுட்டு டேப் ஓபன் பண்ணுவாங்க. தண்ணி அப்படியே ஆசன வாய் வழியா வயிற்றுக்குள்ள ஏறும். இதெல்லாம் ஏன் பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா, உண்மையை வர வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அவங்கள பார்த்தாலே அவங்க தாடி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, மீசையை கத்திரிச்சுக்கிறாங்க, அவங்க தொப்பி போட்டுக்கிட்டு இருக்காங்க, அன்சைஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது அவங்களுக்கு அருவருப்பா இருக்கு. அந்த ஒரு அருவருப்புக்காக இந்த விஷயங்கள் அவர்கள் மேல் நடத்தப்படுகிறது. அதனாலதான் அந்த குவாண்டனாமோ அப்படிங்கிற அந்த சிறை முஸ்லிம் ஸ்பெஷல் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா போர்டு வைக்கலையே தவிர, ஒரு ஒரு பேச்சுக்கு கூட மாற்று மதத்தை சேர்ந்த ஒருத்தர் கூட அந்த சிறையில் இல்லை. எல்லாருமே முஸ்லிம்களா மட்டும்தான் இருந்தாங்க. தவிர பல கைதிகள் அங்க நிர்வாணமாகவே வைக்கப்பட்டிருப்பாங்க. எப்படி அப்படின்னு சொன்னாக்க, விசாரணை அப்படிங்கிற பேர்ல கூட்டிட்டு போயிட்டு கைகளை பின்னாடி கட்டிடுவாங்க, காலையும் பின்னாடி கட்டிட்டு, அதுக்கப்புறம் அந்த ரெண்டு கையில் இருக்கிற செயின் காலில் இருக்கிற செயின் ரெண்டுத்தையும் ஒன்னா முதுகுல இணைச்சு கட்டிட்டு ஒரு ரூம்ல போய் போட்டுட்டு, கிட்டத்தட்ட 2 இல்லை 3 ஏசி இருக்கும், எல்லாத்தையும் ஆன் பண்ணி விட்டுடுவாங்க. அப்போ என்ன ஆகும், அவங்க அப்படியே அந்த குளிர்ல விரைச்சிருவாங்க. இது போக உள்ள என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது இந்த ஹிட்லர் என்னென்ன பண்ணாரோ அதை பூரா இவங்களும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உள்ள என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாக்கா, உள்ள ஸ்பீக்கர்லாம் நிறைய இருக்கும், அதில் ஒரு பாட்டு போட்டு ஃபுல்லாக அந்த ஜவ்வு கிழிகிற அளவுக்கு சவுண்ட் வச்சிருவாங்க. இப்போ என்ன ஆகும்னா, அவங்களுக்கு உடம்பு வைப்ரேஷன் ஆகும். இந்த சவுண்டு பயங்கரமாக இருக்கிறதுனால கூடவே குளிர், இது ரெண்டும் சேர்ந்து ஒரு கட்டத்துக்கு மேலே தாங்க முடியாமல் அவங்க உடல்ல இருந்து கழிவுகள் தானால வெளியேறும். உடனே ஓடி நீ என்ன சின்ன குழந்தையா இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு அவங்கள போட்டு அடிப்பாங்க. இது மாதிரியான கொடுமைகள் அங்க நடக்கும். குவாண்டனாமோ அப்படிங்கிற அந்த ஒரு சிறை 2006க்கு அப்புறம் வெளியே தெரிய வந்தது பாருங்க. அது தெரிய வந்ததுக்கு அப்புறம் உலகமே அதிர்ச்சி அடைஞ்சது. அப்போ அந்த சிறையை மூடணும் அப்படின்னு ஒபாமா சொன்னாரு. ஒபாமா நான் வந்தா மூடுவேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அந்த சிறை தேவைதான் அப்படின்னு அவரும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே வந்தாரு. அதுக்கப்புறம் ட்ரம்ப் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த சிறைச்சாலையை மூடும் பேச்சுக்கே இடமில்லை அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் ஜோ பைடன் அவர் மூடுவேன் அப்படின்னு முதல்ல வாக்குறுதி கொடுத்தாரு. ஆனால் இன்னி வரைக்கும் அந்த சிறை இயங்கி கொண்டே இருக்கிறது. அப்போ உள்ள என்னென்னலாம் நடந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, உள்ள இருக்கிற அந்த பெண் அதிகாரிகள் இருக்காங்க பாருங்க, அமெரிக்க பெண் அதிகாரிகள், அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உள்ள இருக்கக்கூடிய அந்த கைதிகள், அதாவது உள்ள இருக்கக்கூடிய கைதிகள் பெரும்பாலும் முஸ்லிம்களா இருந்தாலும் இந்த மார்க்க அறிஞர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அதாவது ஆலிம்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அவங்க அந்த மார்க்க அறிஞர்களை கூப்பிட்டுக்கிட்டு உட்கார வச்சு அவர்களுடைய அந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டி, யாரு பெண் அதிகாரிகளே ட்ரெஸ்ஸை எல்லாத்தையும் கழட்டிட்டு
அவங்களுடைய அங்கங்களை சீண்டுவாங்க, அவங்களை எப்படியாவது உணர்ச்சி வசப்பட வைக்கணும் அப்படின்னு. இதை கூட இருக்கிற எல்லா ஆண் அதிகாரிகளும் உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண் அதிகாரிகள் தங்களுடைய உடைகளை கழட்டுவாங்க, உன்னை நான் உணர்ச்சி வசப்பட வைக்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த தொழுகையை இவங்க தொழ விடாமல் பண்ணணும். என்னதான் அடி உத வாங்கினாலும் இவங்க 5 வேளை உள்ள தொழுதுகிட்டு இருக்கிறாங்க பாருங்க, அது இவங்களுக்கு அவ்வளவு கடுப்பா இருக்கு. அப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்க, நீ சுத்தமா இருந்தா தானே நீ தொழுவ, இப்போ நான் உன்னை என்ன பண்றேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா, அவர்களுடைய பெண் உறுப்புல விரலை வச்சு அந்த மாதவிடாய் ரத்தத்தை எடுத்து முகம் பூரா பூசி விடுறாங்க. இது என்னுடைய மாதவிடாய் ரத்தம், இப்போ நீ அசுத்தமாயிட்ட, இப்போ நீ தொழ முடியாது, 1 நாள் 2 நாள்ல 3 நாளைக்கு உன்னுடைய செல்லில் நாங்கள் தண்ணியை கட் பண்ணிடுவோம் அப்படின்னு 3 நாளைக்கு அவங்கள குளிக்க விட மாட்டாங்க, முகம் கழுவு விட மாட்டாங்க. அவங்க முழுக்க முழுக்க அப்படியே தான் இருக்கணும். ஏன்னா சொல்லி வச்ச மாதிரி அவங்களுடைய செல்லுக்கு தண்ணி சப்ளை வராது. ஏன்னா ஒவ்வொரு செல்லுக்கும் தனித்தனியாக வச்சுருப்பாங்க, அந்த வால்வு க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க. அவர் கதறிக்கிட்டே இருப்பார் உள்ள இருக்கிற அந்த கைதி. ஆனால் நாம் ஒரு விஷயத்தை நம்பணும், என்ன அப்படின்னு சொன்னாக்க, அந்த குவாண்டனாமோக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கைதிகள் எல்லாருமே முஸ்லிம்களாக இருக்கிறாங்க. ஆனால் இவர்களை கொடுமைப்படுத்தக்கூடியவர்கள், நீங்க தொழக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு மதவெறி இல்லை அப்படின்னு நாம நம்பணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, அந்த குவாண்டனாமோ சிறையில பாங்கு சொல்றதுக்காக ஒரு ஸ்பீக்கர் இருக்கும். அந்த பாங்கோலி கேட்கும் போது கேட்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்பீக்கர்ல ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி அந்த ஸ்பீக்கர்ல இருந்து வரக்கூடிய சத்தம் ரொம்ப அருவருப்பா கழுத கத்துற மாதிரியே வரும். இப்படியெல்லாம் அவர்கள் செய்யறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மத வெறியும் காழ்ப்புணர்வும் தவிர வேறு எதுவுமே இல்லைங்கிறது தான் இந்த இடத்துல நாம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அந்த குவாண்டனாமாக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கைதிகளுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இவங்களுக்கு ஆதரவாக அந்த சிறையை மூடணும் அப்படின்னு அமெரிக்காவில் யாராவது குரல் கொடுக்குறாங்களா அப்படின்னா, மனித உரிமை ஆர்வலர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா, குவாண்டனாமோ சிறைக்குள்ள இருக்கக்கூடிய கைதிகள்ல 90% பேர் நிரபராதிகள் மட்டும்தான். அவங்கள பயமுறுத்துறதுக்காகவே கொண்டு போய் உள்ள வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் நமக்கு தெரிய வருது. இதெல்லாம் யார் சொல்றது அப்படின்னு சொன்னாக்க, உள்ள இருந்து வெளியே வந்த கைதிகளும் அங்க இருக்கக்கூடிய மிகச்சில விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நல்ல அதிகாரிகள் இருப்பாங்கல்ல, அவங்களும் தான் இது மாதிரியான தகவல்கள் வெளியே கசிய விட்டாங்க, அங்க இந்த மாதிரியான கொடுமைகள்லாம் நடக்குது அப்படின்னு. அந்த கைதிகள்லாம் வெளிநாடுகள்ல இருந்து எப்படி கொண்டு வரப்பட்டாங்கிறது தான் முக்கியமான விஷயம். சட்ட விரோதமாக அந்த நாடுகளுக்கே தெரியாம சில கைதிகளை அவங்க கொண்டு வச்சிருக்கிறாங்க. அதனால்தான் அதை ரகசியமாக வச்சிருந்தாங்க, வெளியே தெரியாம. அங்க இருக்கிற கைதிகள்ல கணிசமான கைதிகள் பாகிஸ்தான்ல இருந்து கொண்டு வரப்பட்டவங்களா இருக்கிறாங்க, வேற வேற நாடுகளை சேர்ந்தவர்களாகவும் அல்லது பாகிஸ்தான்காரர்களாகவும் இருக்கிறாங்க. எப்படி அவங்க இங்க வந்தாங்க இந்த சிறைக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய அந்த பதில் ரொம்ப கொடுமையா இருக்கு. என்னன்னா, ஒரு சாதாரணமா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது யாரையாவது பிடிக்கிறாங்கல்ல, பாகிஸ்தானுடைய போலீஸா இருக்கட்டும், உளவுத்துறையா இருக்கட்டும், ராணுவமா இருக்கட்டும், இப்படி யாரையாவது பிடிக்கும் பொழுது, ஏதாவது ஒரு சந்தேகமான விஷயத்துல பிடிக்கும் பொழுது, இவங்க இந்த அமைப்புல இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுடைய ராணுவத்துக்கிட்ட ஒப்படைச்சாங்க அப்படின்னு சொன்னாக்கா $5000 அமெரிக்கா ராணுவம் கொடுக்கும். ஒரு தொகையா ஊக்கத்தொகையா கொடுக்கும் அதிகாரிகளுக்கு. இந்த கேவலமான $5000 ஆசைப்பட்டு இத்தனை கைதிகளை அந்த பாகிஸ்தானுடைய அதிகாரிகளே அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அந்த குவாண்டனாமோ சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதிகள்ல கணிசமான அளவு பாகிஸ்தானில் இருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் $5000 ஒரு தலைக்கு $5000 கிடைக்குது அப்படின்னும் பொழுது யார் யாரெல்லாம் கிடைக்கிறாங்களோ இந்த எடுத்துட்டு போன்னு அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க. அப்ப எவ்வளவு கொடுமையான விஷயங்கள் அங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கும் பொழுது, ஹிட்லர் என்ன மாதிரியான சிறைவதைகள் எல்லாம் யூதர்கள் மேல பண்ணாரோ அதை விட படுபயங்கரமான விஷயங்களை இன்னைக்கு உலகத்துக்கே நாகரிகத்தை நாங்கள் தான் கத்துக் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவும் செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். பொதுவாக எல்லா நாடுகள்லையும் இது நடக்குது சிறைகள்ல, ஆனால் குவாண்டனாமோல கொஞ்சம் கூடுதலாக நடக்கிறது. அப்போ உலகத்திலேயே இந்த சிறை தான் ரொம்ப கொடுமையான சிறையா அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியல. ரகசியமாக இருந்த அந்த ஒரு விஷயம் கசிந்ததால இந்த விஷயம் நமக்கு தெரிய வந்தது. இதை விட பயங்கரமான சிறைகள் எங்க வேணாலும் இருக்கலாம். நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நாட்டிலையும் இருக்கலாம், அல்லது பாகிஸ்தான்லையும் இருக்கலாம், அல்லது பிரிட்டன்லையும் இருக்கலாம், அல்லது இஸ்ரேல்ல கூட இருக்கலாம். நமக்கு தெரியாது. நமக்கு தெரிந்ததை நாம் பகிர்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன்.
இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னாக்கா, மனித உரிமை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. இறைவன் நாடினால் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே.